வணக்கம் அன்பு நேயர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. அன்பு நேயர்களே, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ரியாஷ் கொரனா அவர்களின் அற்புதமான பதிவுகள். முகநூல் பக்கத்தில் ரியாஷ் கொரனா அவர்களை நீங்கள் பின்பற்றலாம். அவருடைய பதிவுகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய அன்றாட பரபரப்பான நிகழ்வுகளுக்கு இடையில் ஒரு இளைப்பாறுதலாக அவருடைய பதிவு அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோ இன்றைய பதிவு மூலமாக என்ன சொல்ல வருகிறார், நையாண்டி கலந்த பதிவு மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கலாம். வாருங்கள், எல்லோரும் அற்புதமான இந்த படைப்புக்குள் செல்லலாம். பிரெஞ்சு சமையல் கலைஞர்கள் உணவை ஒரு காதலியைப் போல மிக மென்மையாக கையாளுவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நமது ஊர் சாலையோர உணவகங்களில் பரோட்டா மாஸ்டர்கள் உணவை கையாளும் விதம் ஒரு தற்காப்பு கலை நிபுணர் தன் பரம எதிரியை பழி வாங்குவதைப் போல அதி பயங்கரமானதாக இருக்கும். சுட்டெரிக்கும் அந்த பிரம்மாண்டமான இரும்பு கல்லின் முன் உடலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஈரம் படிந்த ஷர்ட்டோடு வியர்வை வலிய நிற்கும் அந்த மாஸ்டர்கள் சாதாரண சமையற்காரர்கள் அல்ல. அவர் மாவுருண்டையை வைத்து பிரபஞ்சத்தின் மீதான தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் தீர்த்து கொள்ளும் ஒரு வன்முறை கலைஞர். அந்த மாவு உருண்டையை அவர் தன் கையில் எடுக்கும் போதே ஒரு விசித்திரமான வன்மம் அவர் கண்களில் குடியேறிவிடும். அதை எண்ணெய் தட்டில் வைத்து அவர் வீசும் ஒவ்வொரு அடியும் தன் வாழ்வில் தனக்கு துரோகம் செய்த யாரோ ஒருவரை நினைத்து கொண்டும் அடிக்கப்படுவது போலவே அத்தனை ஆக்ரோஷமாக இருக்கும். காற்றில் ஒன்றுக்கு 2 முறை சுழற்றி வீசுக்கும்போது யாரோ ஒரு கடன்காரனுக்கு கவன் வீசுவதை போன்றே தோன்றும். சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே தலையை குனிந்து மறுக்குவதை போன்று பாவனை செய்து விடுவோம். மாவு விரிவடைகிறதோ இல்லையோ, அவர் அடிக்கும் அந்த பலாச் பலாச் சத்தம் அரை கிலோமீட்டர் தாண்டி செல்லும் பயணிகளையும் திகைத்து நிற்க வைக்கும். மெல்லியதாக விரிக்கப்பட்ட அந்த மாவை காற்றில் ஒரு கழுகு சிறகடிப்பதைப் போல சுழற்றி சடார் என கல்லின் மீது அவர் வீசும் விதம் எந்த ஒரு பௌதீக விதிக்குள்ளும் அடங்காதது. கல்லில் அந்த பரோட்டாவை போட்டுவிட்டு அவர் அதன் மீது எண்ணெயை தெளிக்கும் விதம் இருக்கிறதே, அது ஏதோ வேள்வி தீயில் நெய்யை வார்ப்பதை போன்ற ஒரு உச்சக்கட்ட சடங்கு. ஆனால் இந்த கொலைவெறி தாக்குதலின் உச்சக்கட்டம் பரோட்டா வெந்த பிறகு நடக்கும் அந்த இறுதி சடங்குதான். கொதிக்கும் கல்லிலிருந்து எடுக்கப்பட்ட பரோட்டாக்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி தனது 2 உள்ளங்கைகளாலும் பக்கவாட்டில் ஓங்கி ஒரு இடி இடிப்பார். ஆவி பறக்கும் சூட்டோடு இருக்கும் அந்த பரோட்டாவை வெறும் கைகளால் அடித்து நொறுக்கும் போது அவரது விரல்களுக்கு நரம்பு மண்டலம் முற்று முழுவதுமாக செயலிழந்து விட்டதோ என்ற சந்தேகம் நமக்கே வரும். அது பரோட்டாவை மிருதுவாக்கும் செயல் போலவே இல்லை. தன் கையில் இருக்கும் ஒரு கைதியிடம் உண்மையை கறப்பதற்காக நடத்தப்படும் ஈவிரக்கமற்ற தேர்ட் டிகிரி சித்திரவதை. பரோட்டாவை அவர் அடித்து துவைக்கும் அந்த வேகத்தை பார்த்தால் அருகில் நின்று பரோட்டாவுக்கு காத்து கொண்டிருக்கும் நமக்கே சில சமயம் அச்சத்தில் வியர்த்துவிடும். இத்தனை வன்முறைகளையும் தாங்கி அடுக்கடுக்காக பிரிந்து தட்டில் வந்து விழும் அந்த பரோட்டாவை பார்க்கும்போது உலகின் ஆகச்சிறந்த மென்மையான படைப்புகள் எல்லாம் ஆகப்பெரிய கோபத்திலிருந்தே பிறக்கிறது என்ற மாபெரும் தத்துவமே நமக்கு விளங்கும். அந்த மாஸ்டர் முகத்தை விரைப்பாக வைத்துக்கொண்டு பரோட்டாவை அடித்து துவைப்பதை பார்க்கும்போது நாம் அவசரம் கொடுத்தால் நம்மையும் சேர்த்து கல்லில் போட்டு வறுத்து விடுவாரோ என்ற பயத்தில் பசியை அடக்கி கொண்டு பவ்யமாக நின்ற அனுபவம் உங்களுக்கு உண்டா? சின்ன வயதில் எனக்கு உண்டு என்று ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். உங்கள் கண் முன்னால் அந்த பரோட்டா மாஸ்டர் வந்து சென்றாரா? உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ரியாஸ் கொரோனா அவர்களின் பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி நேர்களே.